ஓப்பன் வந்து 2 சாங் இருக்கும் ப்ரோ. அந்த 2 சாங்குமே நீங்க கேட்கும்போதும் சரி, அந்த வீடியோ சாங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாங் பார்க்கோட அந்த வீடியோ சாங் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். நாங்க என்னென்ன ஒரு ஒர்க் அவுட் போட்டுக்கணும், நாங்க எங்கெங்க போய்க்கிறோம், என்னென்ன பண்ணிக்கிறோம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹீரோட ஆக்டிங் ப்ரோ நாங்க ஸ்டார்டிங் வந்து ஹீரோ நாங்களாம் 3 பேரும் ஒன்றா தான் இருப்போம். நாங்கள் அந்த 3 பேரும் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது நாங்கள் பேசி வேணா நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி நாங்கள் சொன்னது இந்த சீனில் நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நாங்கள் நடிச்சதோட நாங்கள் எங்களுக்குள்ளேயே நான் வந்து நீ சூப்பராக பண்ணிக்கிறேனா, அவரு வந்து சூப்பராக பண்ணிக்கிறா, நல்லா பண்ணிக்கிறேனா அப்படின்னு சொல்லும் போதும் நாங்கள் எங்களோட அண்ணன் முறையிலும் சரி நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கோம். அவரு சூப்பராக நல்லபடியாக பண்ணிக்கிறாரு. அவர் ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு சீனுமே கிடையாது. ஏன்னா எல்லா சீனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். ஒரு சீனுமே சரி, ஒரு ஆர்டிஸ்டுமே எல்லாமே ஒன்று பண்ணும்போது ஒரு சீன் நடிக்கும் போது நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வந்து ஒரு ஸ்மைலு ஒன்றுலாம் கண்ணில் இருந்து தண்ணீர், அப்புறம் அந்த விசில் சவுண்டு கத்துது எல்லாமே உங்கள் வாயிலேருந்து வரும். நான் எதிர்பார்க்குறேன். என்ன ப்ரோ மேஜர் ப்ளஸ் வந்து ப்ரோ அதெல்லாம் நிறைய இருக்கு ப்ரோ. இந்த படத்துல இருந்து நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ஃபினிஷ் வரைக்குமே ஒரு சீனுமே வந்து நீங்க பாருங்க. வந்து பார்த்துட்டு அது உங்களுக்கே நான் சொல்றதோட நீங்க அதை பார்த்து புரிஞ்சுட்டா அது உங்களுக்கு புரியும். அது ப்ரோ எனக்கு ஏகேன் தாக்கு வந்து நாய் ப்ரோ. நாய் வந்து எந்த நாயோட எந்த ஒரு விலங்குகளுமே நம்ம யாருமே தொந்தரவு படுத்த கூடாது. இப்போ எல்லாமே ஒண்ணுதான். இப்போ நீங்க நானும் ஒண்ணுதான், நாய்க்குட்டி ஒண்ணுதான், எல்லாம் நம்ம ஒண்ணுதான். ஆனா அது வேற நம்ம வேற அப்படின்னு நினைக்காம அது ஒன்னா சேர்ந்து நினைச்சிட்டு அது ஒரு பாசமா நம்ம வீட்டு குழந்தையாவே எல்லாமே எல்லா விலங்குமே அப்படின்னு நினைச்சிருந்தான். அதுவும் நம்ம இது பண்ணதில்லை. நம்ம என்ன தொந்தரவு பண்ணாதான் அது நம்ம விலைக்கு நம்ம கடிக்க பார்க்கும். நம்ம என்ன ஒண்ணு பண்ணோம் இல்லைன்னா அது வந்து ஓடுப்போம். நம்ம என்ன ஒண்ணு பண்ணாம நம்ம அதை பாசமா ஏத்துக்கிட்டு அது உணவு கொடுத்துக்கிட்டு அதை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டோம்னா அதுவும் நம்ம கூட பாசமா நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை ஓடி வந்து நம்ம கை கொடுக்கும், தோல் கொடுக்கும், என்னன்னா பண்ணும் ப்ரோ. அதோட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ப்ரோ. நம்ம கூட நம்ம யாரும் இல்லைன்னா இந்த உலகத்துல எல்லாம் தனிமையை எல்லாம் கேட்கறாங்க. அந்த தனிமை வந்து நீங்க நாய் கூட இந்த ஒரு விலங்கு கூட நம்ம பேசி பழகுங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அது ரொம்ப நன்றி ப்ரோ. நாய் சூப்பரா இருக்குமா? நாய் படம் எப்படி இருக்கு? படத்துக்கு ரேட்டிங் வந்து 10க்கு 8.5 நான் படம் எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்டர் பார்த்து எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படம் வேற மாதிரி வெறித்தனமா படம் சூப்பரா இருக்கு. வாழ்க்கையில வேற மாதிரி படம் வந்து வேற மாதிரி. அதான் இப்ப சொல்லிட்டோம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. நான் நினைச்ச இடத்துல வந்து கத்துனாங்க. அது வரைக்கும் ஒரு உயிருக்காக அவளுக்கு பாட்டு பாடுறாங்க. தேங்க்யூ. பேசலாமா? வணக்கம். ரொம்ப அற்புதமா இருக்கு படம். படம் பேர் டைட்டில் தான் நம்ம வாயில் நுழைய தவிர படம் அவ்வளோ அற்புதமா இருக்கு. வாழை இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் ஜெயிச்ச மாதிரி இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும். அற்புதமா இருக்கு. வாழ்த்துக்கள். ஹீரோ வந்து கதையை எப்படி இருக்கு? கதையை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு படம் பார்த்துட்டேன். ரொம்ப அழகா வந்திருக்கு. நேச்சர் லவர்ஸ், டாக் லவர்ஸ், ஜென்ரலா அது மேல பெருசா ஈர்ப்பு, நாய்கள் மேல பெருசா ஈர்ப்பு இல்லாதவங்க கூட இந்த படம் பார்த்தாங்கன்னா நாயை இனிமே கொஞ்சம் வேற பார்வையில பார்ப்பாங்க. நாய் திருநாய்கள் ஜாஸ்தியாகும்.
நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு 100% எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க புது படம் மாதிரியே தெரியல நல்லா அருமையா இருக்கு. எல்லா குழந்தைகளும் அட்டகாசமா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை மென்மேலும் நல்ல சிறக்க வாழணும். எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அதுவும் இல்லாம கிளைமேக்ஸ்ல அந்த டாக் வந்துட்டு அவர் போன இடத்துக்கு தேடி போச்சுல்ல, அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்தது. ஹீரோவோட ஆக்டிங் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இல்லாம நார்மலா கேஷுவலா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் அண்ணா இதுல ஆக்ட் பண்ணிருக்காங்க, இதயகுமார் ஹீரோவோட ஃப்ரெண்டா. ஸோ அவர் இத்தனை நாள் கழிச்சு ஒரு சூப்பர் படம், சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு அனுபவம் இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு திருப்பங்களாம் நிறைய இருக்கு படத்துல. கண்டிப்பா படம் பார்க்கணும், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கை தட்டுறதுலாம் எங்களுக்கு அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு பார்த்துட்டு. ரொம்ப நீங்க நினைச்ச மூமெண்ட்ஸ் பீப்புளோட அவங்க எல்லாம் நாங்க என்ன மூமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ எல்லாமே அவங்க என்ஜாய் பண்ணாங்க. சில நினைக்காத மூமெண்ட்ஸ்லாம் அவங்க ரொம்ப சிரிச்சாங்க, கை தட்டினாங்க. ஸோ மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப டீமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தேங்க்யூ. நன்றிங்க. சூப்பர் சூப்பர், பக்கா 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 எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்ட்ல வந்து ஒரு மெசேஜ் இருக்குது. எல்லா உசுரும் ஒண்ணுதான், அது நம்ம தெரிஞ்சுதான் வாழணும். சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த படத்துல முதல் படம், இந்த படத்துக்கு ஹீரோ வந்து முதல் படம் குணாநிதி. முதல் படம் மாதிரியே தெரியல. ஆமா, தங்கச்சி சங்கமித்ரா அன்பமணி அவர்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிருக்காங்க. எமோஷனலா இருக்கு, சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அதாவது நம்ம மனித இனத்துக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்குன்னு கிடையாது. எல்லா உயிரினங்களுமே இங்க வாழ வேண்டியதான். எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு எமோஷன் இருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த பெட் லவர்ஸ் இல்லாம அன்பு நம்புறவங்க, மனிதர்களை நேசிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். நன்றி. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. படம் ரொம்ப நல்லா இருக்கு. குணாநிதி வந்து ரொம்ப நடிச்சிருக்காரு. மொத்தமா வந்துருங்க. கொஞ்சம் வழி கொடுங்க. வாங்க, அவருக்கு உங்க நண்பர் தானே, அவருக்கு வழி கொடுங்க. கஷ்டப்படுறாருல, வாங்க சரி கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அழகு மூவி வந்து ஒரு புது ஹீரோ, புது தயாரிப்பாளர். அவங்களை நான் வெல்கம் பண்றேன். இந்த படத்தோட ஹீரோ வந்து குணாநிதி, என்னோட அன்பு தம்பி. படத்தோட ப்ரொடியூசர் வந்து சங்கமித்ரா அன்புமணி ராமதாஸ், அவங்களும் என்னோட தங்கச்சி மாதிரி தான். ரொம்ப ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்காங்க. சக்திவேல் சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு. அதாவது மனித இனங்களுக்கு இருக்க எமோஷன் தான் நம்ம நிறைய படம் பார்த்திருப்போம். இது விலங்குகளுக்கான ஒரு நம்ம வளர்ப்பு பிராணியான, அதுக்கு பிரச்சனை வரும்போது தன் உயிரையும் பொருட்படுத்தாம காப்பாத்துற ஒரு ஹீரோ. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்.